வணக்க மக்களே, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? செல்லா போச்சே, கையை விரித்த எடப்பாடி பழனிசாமியா, எகிரிய பிரபலங்கள் ஆரம்பித்த நிதியுத்தம். வாங்க வீடியோவை உருவாக்கலாம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய சூழல் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஏற்பட்ட பரபரப்பு தான் இன்னமும் கட்சியை விட்டு நீங்கவில்லையா. அதாவது தேர்தல் களம் நெருங்கும் சூழல் நேரத்தில் தான் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு தொய்வு இருப்பதாக தெரிகிறதா. இதனால் எடப்பாடி பழனிசாமியோ சற்று கண்டிப்புடன் கருத்தரிப்பை பதிவு செய்தாலும் கூட சில மாவட்ட செயலாளர்களின் சலசலப்பு இன்னும் ஓயவில்லையா. அப்படி என்ன நடந்தது என்றால், தேர்தல் கண்டிப்பாக பிஸியில் நடுவில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளத்தை கூட்டினார். பல்வேறு மாவட்டங்களில் ஒரு ஓய்வு தொய்வை இருப்பதை கூட்டத்தில் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கடுமையாக பேச்சையும் அவர் பேசினாராம். குறிப்பாக சொல்லப்போனால் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை மற்றும் முதலில் தலைவருக்கு இருக்கணும். ஆனால் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி பணிகளை சரியாக கவனிக்கவில்லை, ஐடி பிரிவினருடன் இணைந்து சரியாக செயல்படவில்லை, எக்காரணம் கொண்டும் தேர்தலை எதிர்கொள்ளும் வேகம் மட்டும் குறையக்கூடாது என்றெல்லாம் ஒரு கண்டிப்பான வார்த்தைகளால் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளருக்கு அறிவுரை ஒன்றை கூறியிருக்கிறாராம். அப்போது அது மட்டுமல்லாமல் கூட்டணியில் இருந்த கட்சிகளே இப்போது தொடர்வதாகவும், புதிதாக ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி அமையவில்லை என்றும் நிர்வாகிகள் முடுமுடுத்த தூங்கிவிட்டார்கள். அதிலும் கூட தேமுதிக இதுவரை யாருடன் கூட்டணி என்பது அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது இது ஒருபுறவருக்க தேர்தல் செலவுகளை கையாள்வதில் தலைமைக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கிடையே ஒரு நிலவும் கருத்து வேறு என்பது இந்த மோதலில் ஒரு மையப்புள்ளியாக மாறியுள்ளதா. அதாவது ஆட்சி இழந்த காலத்தில் தனிப்பட்ட ரீதியில் ஆதாயத்தை அடைந்ததை சுட்டிக்காட்டும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தேர்தல் செலவுகளை அவர்களே முன்னின்று கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் தலைமையில் இருந்து நிதி உதவி கிடைக்காமல் தங்களின் சொந்த பணத்தை செலவிட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கொஞ்சம் தயக்கம் காட்டுவதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தலைமையிலான இந்த அணுகுமுறை என்பது களப்பணிகளை பாதிக்கும் என்று குறை தொடங்கிவிட்டார்கள். இந்த நிதி விவகாரம் என்பது ஒருங்கிணைப்பின்மைக்கு அதிமுகவின் தேர்தல் பணிகள் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கிறதா. இப்போது கட்சி தலைமைக்கும் தங்களுக்கும் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று ஆதங்கம் மாவட்ட செயலாளரிடையே வெடிக்க துவங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் வளர்ச்சி பணிகளுக்காக தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளும் தலைமையிடமிருந்து கண்டிப்பாக ஒரு முறையான அங்கீகாரமோ அல்லது வழிகாட்டுதலோ கிடைக்கப்படவில்லை என்பதுதான் மாவட்ட செயலாளர்களின் ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக அமைக்கப்படுகிறதா. அதாவது ஒரு காலத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கண்டிப்பாக இம்முறை வெற்றியை கண்டிப்பாக எட்ட வேண்டும் நிலையில்தான் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.